அண்ட் ப்ரீமியம் ஸ்னீக்கர் கலெக்ஷன். நீங்கள் கேஷுவல் அண்ட் பிஸ்னஸ் கேஷுவல் அதிகமாக பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்னீக்கர்ஸில் எதனா ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்னீக்கர்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க போது இது உங்களோட அவுட்ஃபிட்டை வந்து இன்னும் பெஸ்ட்டாக காட்டும். எஸ்பெஷலி இந்த ஃபார்மல் அவுட்ஃபிட்டுக்கு சில பேர் வந்து ஸ்னீக்கர்ஸ் வேர் பண்ணுவோம், அதாவது மினிமல் ஸ்னீக்கர்ஸ். ஏன்னா ஃபார்மல் லுக்கு வந்து இந்த ரொம்ப கேஷுவல் லுக்கில் இருக்க ஃபங்கி ஸ்னீக்கர்ஸ்லாம் வந்து செட் ஆகாது. மினிமலான ஒயிட் ஸ்னீக்கர், பிளாக் ஸ்னீக்கர், இந்த ப்ரௌன் நேவி ப்ளூ ஸ்னீக்கர்ஸ்லாம் வந்து பெஸ்ட்டாக செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்னீக்கர் கலெக்ஷனும் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த ஸ்னீக்கர்ஸ் எல்லாமே 1000 and 1500 under 2000 and 2500 அந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்க போது. ஏன்னா இது எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி ஸ்னீக்கர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேஜராக 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு அன்பாக்சிங். இந்த அன்பாக்சிங் பண்ணி இந்த ஸ்னீக்கர்ஸ் எல்லாமே எந்த குவாலிட்டியில் பெஸ்ட்டாக வந்திருக்கு, இதோட டிசைன், கலர் அண்ட் ஓவரால் குவாலிட்டி இதெல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னீக்கர்ஸை வந்து எந்தெந்த அவுட்ஃபிட்டுக்குலாம் மேட்ச் ஆகலாம், யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த ஸ்னீக்கர்ஸை நீங்கள் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது நான் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ப்ரைஸ் அதிகமாகவும் இருக்கலாம், ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் இருக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, சில ஸ்னீக்கர்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் எந்த டைமில் என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மினிமல் ஸ்னீக்கர்ஸ் தான். இதில் வந்து நான் நிறைய ஸ்னீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் ஸ்னீக்கர்ஸ் தான் ஷோ பண்ண போகிறேன். அது எல்லாமே பெஸ்ட்டான குவாலிட்டியான ஸ்னீக்கர்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த 2026 பெஸ்ட்டான பிராண்டட் குவாலிட்டி கேஷுவல் ஸ்னீக்கர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மை நேம் இஸ் அகில், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ADAPF Fashioner. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்னீக்கர் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம், ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதா இல்லை ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதா இல்லை மிட் ரேஞ்சில் இருக்க ஸ்னீக்கர்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணலாமா? ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு டாப் பிராண்ட் ஸ்னீக்கர் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம், அதுவும் ஒஸ்ட்டான பேக்கிங்கில். டாப் பிராண்ட் சொல்கிற, ஒஸ்ட்டான பேக்கிங் சொல்கிற, அப்படி என்ன ஸ்னீக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாப் பிராண்டில் இந்தளவுக்கு ஒஸ்ட்டான பேக்கிங்னா அது என்ன ஸ்னீக்கராக இருக்கும்? H&M. ஸோ H&Mல இருந்து ஒரு ப்ரீமியம் ஸ்னீக்கர். ஸோ எவ்வளோ காசு கொடுத்தாலும் இவனுக்கு பாக்ஸே தர மாட்டானுங்க. இது வரையும் H&M வந்து நான் நிறைய ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்னீக்கர்ஸ் வந்து. என்னோட H&M ஒயிட் ஸ்னீக்கர்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 years மேலே நான் வச்சுருக்கேன். அதுக்கும் வந்து பாக்ஸ் கொடுத்தது இல்லை. அது வந்து 2200 ஸ்னீக்கர், 2200 2300 நினைக்கிறேன். அந்த ஸ்னீக்கரை ஜஸ்ட்டு 800 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் H&M ஷோரூம்லேயே ஆஃபரில். அண்ட் வந்துட்டு இந்த ஸ்னீக்கர் பார்த்தீங்கன்னா 2400 வருது. எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து ஆஃபர்லாம் எதுவும் இல்லை, 2400 தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒரு பாக்ஸ் கூட இல்லை, வெறுங்க பாருங்கள் ஸ்னீக்கர்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பேப்பரில் வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க. இப்போது மிந்த்ராவில் வந்து மோஸ்ட்லி இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தரதுனால அவங்களே அன்பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஸ்னீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான க்ளீன் பிளாக் ஸ்னீக்கர். இதோட ஷேப் வந்து எஸ்பெஷலி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்னீக்கரை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் இருக்கும், நல்லா தைச்சி வச்சுருப்பாங்க. இந்த பாட்டமுக்கும் அப்போ சொல்லணும் நல்லா பிரிஞ்சு வராது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டம் வந்து நார்மலாக தான் இருக்குது. இன்சைட் பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து லைட்டாக அந்த வளைவு வந்து மேலே ஏறி வருதுல்ல, அதாவது நம்ம காலோட இன்சைடு வந்து அந்த கர்வ் இருக்கும்ல, அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படி அமுங்காது, அப்போ பேலன்ஸ்டாக இருக்கும் வாக் பண்ணும்போது. ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி, ஒரு சின்ன இனோவேஷன் சொல்லலாம். நல்லா இருக்குது இந்த ஷூ வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்டர் அண்ட் வந்து ரப்பர் மெட்டீரியல் தான் இது. பாட்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் மற்ற பிராண்டில் வந்து 2400 நம்ம லெதர் கூட வாங்க ட்ரை பண்ணலாம். அது வந்து ஒரு 100% பியூர் லெதராக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி லெதராக இருக்கும். பட் வந்து பிராண்டை பொறுத்த வரையும் வந்துட்டு 2400 லெதர்லாம் கிடைக்காது. பட் இந்த மாடலில் இருக்க ஷூ வந்து நம்ம ஜாராவில் ட்ரை பண்ணால் மினிமம் வந்து 6000 அண்ட் 4000 அண்ட் 10,000 கூட இருக்கும் ஜாராவில். நான் வேணால் சர்ச் பண்ணி ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சைடில் உங்களுக்கு வியூவில் காட்டுறேன். அண்ட் வந்து இதில் ஷேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. காலில் வேர் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி ஷேப்பாக இருக்கும். ஸோ பிளாக் கலர்னால வந்துட்டு இதை வந்து பியூர் ஃபார்மல் அவுட்ஃபிட்டுக்கும், பிஸ்னஸ் கேஷுவல் லுக்குக்கும், கேஷுவல் லுக்குக்கும் எப்படியான மேட்ச் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீட் வேர் கூட மேட்ச் பண்ணலாம். எல்லா பேண்ட்டுக்குமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு ஒருத்தான ஸ்னீக்கர் தான் அது. ஒரு ஃபார்மல் பிளாக் ஷூ எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்க ஒரு கேஷுவல் ஸ்னீக்கர்னே சொல்லலாம். அண்ட் அப்பர் சோலும் சரி, பாட்டமும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. லேஸ் மொதல் கொண்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஷூவோட டங்க்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பார்க்க இந்த மேலே இருக்க சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் சோல் வந்து அப்படியே ஒரு மாதிரி டெக்ஸ்சர்டாக ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து எங்கள் ஈல் கிட்ட இருக்க அந்த பேடும் வந்து சூப்பராகவே இருக்குது. ஒரு ஒர்த்தான ஸ்னீக்கர்ஸ் இது. எனக்கு வந்து H&M பிராண்டில் வந்து நல்ல ஸ்னீக்கர்ஸ் வேணும் அப்படின்னா 2400க்கு இந்த ஸ்னீக்கரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மாடல் வந்து ஒயிட் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீம் கலர் இருக்குது, நிறைய ஸ்னீக்கர்ஸ் இருக்குது. அதோட லிங்க்லாம் நான் வியூ ப்ராடக்ட்டில் உங்களுக்கு தரேன். இதை 2400 தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மிந்த்ராவில் வந்து இது ஆஃபர் அவங்க குறைக்க மாட்டானுங்க. H&M ஷோரூம் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நியர்பை H&M ஷோரூம் இருக்குன்னா நீங்கள் அதை அடிக்கடிக்கு அந்த ஷோரூம் வந்து அந்த சைடு போகிறப்பலாம் சும்மா போய் விசிட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படின்னா அந்த 2800 ஒரு ஷூ வாங்கினேன்னு சொன்னல, 2400 ஷூவை அது எப்படி வாங்கினா அடிக்கடிக்கு நான் அந்த ஷோரூம் வழியாக போவேன். அப்படி போகிறப்ப வந்து போய் பார்ப்பேன். அப்போ வந்து லாஸ்ட் சான்ஸ் டு கிராப்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போடுவாங்க H&Mல.
அப்போ அந்த டைமில் வந்து சடனாக அந்த ஷூ வந்து எனக்கு 800-700 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மாட்டிச்சு. நெக்ஸ்ட் டேவே என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறேன். அந்த ஷூ நிறைய கலெக்ஷன் இருக்குது, பட் ஆஃபர் இல்லை. 2400 2300 தான் இருந்தது அந்த ஷூ வந்துட்டு. பட் எனக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து குவாலிட்டியான ஒரு ஷூ வாங்குறீங்கன்னா அதை லாங் டைம் பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்கள். சும்மா யூஸ் பண்ணிட்டு உடனே தூக்கி பண்ணுறாதீங்க. இது வந்து நல்ல குவாலிட்டி ஒர்த்தாகவே இருக்குது. அண்ட் மிந்த்ராவில் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு புது மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிங்க, இல்லை புது ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 200 rupees வந்து ஆஃபர் தருவாங்க ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2400 2200 உங்களால் வாங்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய கார்டு ஆஃபர் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒர்த்தாகவே இருக்கும். இந்த ஸ்னீக்கர் மட்டும் நம்ம ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்காது. மிந்த்ராவில் ஆன்லைனில் மற்ற ப்ராடக்ட்லாம் வந்து ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். ஒரு பெஸ்ட்டான பிளாக் ஸ்னீக்கரில் டாப் குவாலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை 2400 எனக்கு ரொம்ப அதிகம்ப்பா. இது எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபேவரட் ஸ்னீக்கர்னே சொல்லலாம். இது வாங்கி ஒரு 3 to 4 months கிட்டே இருக்கும். ஸோ பேக்கிங்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக சூப்பராக வந்தது. இதோட ப்ரைஸிங் தான் வந்துட்டு எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும், உங்களுக்கும் இப்போ செம்ம ஷாக்கிங்காக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல குவாலிட்டியான ஒரு பெஸ்ட்டான டிசைன் ஸ்னீக்கர்ஸ்னே சொல்லலாம். HRX பிராண்டில் இருந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான நேவி ப்ளூ ஸ்னீக்கர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அப்படியே வந்து காற்று மாதிரி இருக்கும், கையில் இருக்கிற ஃபீலே இருக்காது. உள்ளே பேப்பர் வச்சுருக்கேன், பேப்பர் வச்சுமே வந்துட்டு சுத்தமாக வெயிட் தெரியல, அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது. சேம் நம்ம H&M ஸ்னீக்கர் பார்த்தீங்களா அதே மாதிரி டிசைன் தான் இதுட்டு. ஆனால் வந்து இதில் அப்பர் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். சுற்றி பாட்டமில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. நேவி ப்ளூ, பாட்டம் வந்து ஒயிட்டு, பேக்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் இருக்கும். இந்த ஷூவோட அப்பர் சோல் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் லெதரில் கொடுத்துருப்பாங்க. பாட்டமும் வந்துட்டு லைட் வெயிட்டாக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஷூக்கு வந்து 3 months வாரண்ட்டி இருக்குது. மிந்த்ராவில் வந்து நிறைய ஷூஸ்க்கு வந்து வாரண்ட்டி தராங்க. அண்ட் வந்துட்டு சில லோக்கல் பிராண்ட் வாட்சுக்குமே வந்து நான் வாரண்ட்டி பார்த்தேன். அண்ட் ஷோரூம்னா நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணிடலாம். வாட்சுக்கெலாம் 1 year வாரண்ட்டி நம்ம கிளைம் பண்ண முடியும். பட் ஷூக்கு 3 months வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறது எப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிசர்ச் பண்ணிட்டு அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபார்மல் கேஷுவல், பிஸ்னஸ் கேஷுவல் எல்லாத்துக்குமே வேர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு இப்போது நீங்கள் மிந்த்ராவில் போய் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இதோட ப்ரைஸ் வந்து இப்போ நான் கரண்ட்டாக பார்த்தேன் 4000 rupees இருக்குது. அதாவது 3999 rupees இருக்குது. ஆனால் வந்து நேற்று பார்க்கும்போது 3000 இருந்தது. இப்போ வீடியோக்காக நான் ஜஸ்ட்டு செக் பண்ணும்போது பார்த்தா 3999 அதாவது 4000 rupees இருக்குது. பட் நான் இதை வாங்கும்போது ஜஸ்ட்டு 750 rupees நான் அதை வாங்கினேன். நான் அதை வாங்கினோன்னே வந்துட்டு இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி நிறைய பேர்கிட்ட இந்த ஸ்னீக்கர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க, இது வந்து பெஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இது ஒர்த்தாக இருக்குது அப்படிலாம் சொன்னேன். ஏன்னா சொல்லி கொஞ்ச நாள் பார்த்தா திருப்பி வந்து ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. இது வந்து ப்ரைஸ் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட வந்து வியூ ப்ராடக்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மிந்த்ராவோட விஸ் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அடிக்கடிக்கு செக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு 800-900 rupeesலாம் வந்துதுன்னா யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒருத்து 1500 rupeesனாலும் இதை நான் தாராளமாக வாங்குவேன். இந்த ஸ்னீக்கர் என்னோட பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்த்தாகவே இருக்கும். தேர்ட் ஸ்னீக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னீக்கர் வந்து நான் ரேண்டமாக மிந்த்ராவில் ஸ்கால் பண்ணும்போது பார்த்தோன்னே வாவ் சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த பிராண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த பிராண்டில் இது நல்லா இருக்குது, இதை கண்டிப்பாக நம்ம வாங்கி வந்து ரிவ்யூ பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்ச ஸ்னீக்கர்ஸ் தான் லிவைஸ் பிராண்டில் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்னீக்கர். ஸோ லிவைஸ் இந்த பிராண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் வந்து நிறைய கலர் இருக்குது. எல்லோ, கிரே, க்ரீனு, பிளாக்கு, அப்புறம் வந்து பிளாக் அண்ட் ரெட்டு. ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய பார்த்தேன். பட் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஸ்னீக்கர். எனக்கு வந்து இது மிந்த்ராவில் பார்த்ததை விட நேரில் வந்து இன்னும் சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இது இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் வைப்பாங்க சில ப்ரீமியம் பிராண்டில். இவங்க நார்மலாக அட்டை வச்சுருக்காங்க ஷூ மடங்கக்கூடாதுன்ட்டு. அப்புறம் இங்கே உள்ள ஒரு அட்டை இருக்குது, பேப்பர் இருக்குது. ஸோ இந்த ஷூவோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து கேன்வாஷ் மெட்டீரியலும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைட் மெட்டீரியலும் இருக்குது. அதாவது இந்த அந்த ஸ்பைட் அது எனக்கு வாயில் சரியாக வராது. அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்வாஷ் மெட்டீரியல் இருக்குது. பாட்டம் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் பாட்டமே கொஞ்சம் டெக்ஸ்சர்டாக இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக எல்லாமே டெக்ஸ்சர்டாக இருக்குது. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சுற்றி ஸ்டிச்சஸ் இருக்குது. இதே நம்ம பார்த்த 3 ஷூஸ்லுமே வந்து சுற்றி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ நிறைய ஷூஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்குறது. அதான் பாட்டமும் நமக்கு அப்பர் சோலை வந்து ஈஸியாக பிரிஞ்சு வராது. ஓரளவுக்கு இந்த மாதிரி பிராண்டட் ஸ்னீக்கரில் கொடுக்குறது நல்ல விஷயமாகவே இருக்குது. அண்ட் லேஸுமே வந்து இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கலர் எஸ்பெஷலி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து பியூர் கேஷுவல் லுக்கு இது பர்ஃபெக்டாகவே செட் ஆகும். அண்ட் நம்ம மிந்த்ராவில் வெப்சைட்டில் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது இது பிஸ்னஸ் கேஷுவலுக்கும் செட் ஆகும் நினச்சேன். பட் சில பிஸ்னஸ் கேஷுவலுக்கு இது செட் ஆகாது. எஸ்பெஷலி நம்ம வந்துட்டு ஃபார்மல் லுக்கில் பிஸ்னஸ் கேஷுவல் ட்ரை பண்ணுறோன்னா இது அந்தளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக என்னால் செட் பண்ண முடியாது.
நான் வந்து செட் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இதை விட பெஸ்ட்டாகவே நம்மளால் செட் பண்ண முடியும். ஆனால் எஸ்பெஷலி நீங்கள் ஜீன் வேர் பண்ணி போலோ ஷர்ட் வேர் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் கேஷுவல் லுக் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இது சூப்பராகவே செட் ஆகும். இது நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டங்க் வந்து லிவிஸோட டங்க் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளே வந்து குஷன் அண்ட் வந்து ஃபுட் பேடுமே வந்து நல்லாவே இருக்குது. ஒரு லிவைஸில் வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்ட் குவாலிட்டி பார்க்கவே இதில் தெரியுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 அந்த ரேஞ்ச் வரும். 1500க்குலாம் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் லிவைஸில். இதுக்கெலாம் நம்ம ப்ரைஸ் ட்ராப் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து இப்போ நீட் இல்லைனா கண்டிப்பாக அதை விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நீட் இருக்கப்போ ட்ரை பண்ணுங்கள். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதோட லிங்க்லாம் நான் வந்து தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஸோ இந்த பிராண்டோட ஸ்னீக்கர்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். இந்த பிராண்டை பற்றி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு இந்த பிராண்டை புதுசாக தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ரேண்டமாக ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த பிராண்டை பார்த்தோன்னையும் இந்த ஸ்னீக்கர்ஸ் வந்து சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இந்த குவாலிட்டிக்கு வந்து இந்த கலரும் சரி, எனக்கு வந்து ஸ்னீக்கர்ஸோட குவாலிட்டியும் சரி, பாட்டம் அப்பர் சோல் எல்லாமே வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு வேறு லெவலில் இருந்தது. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணது அந்த ஸ்னீக்கர். பட் வந்து நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கல, ஃப்ரெஷ்ஷாக தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்துருக்குன்னு பார்க்கலாம். பிக் ஃபோக் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த ஸ்னீக்கர்ஸ் தான் அது. சுத்தமாக வெயிட் இல்லை, சூப்பராகவே இருக்குது. உண்மையாகவே சொல்லப்போனால் இது வந்து நம்ம கொஞ்சம் சங்கியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டு ஃபிட் பேக்கி ஸ்ட்ரீட் வேர்லாம் ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வந்து கொஞ்சம் அந்த அட்டை மாதிரி தான் இருக்குது. பட் வந்து பார்க்க ஷூவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குல்ல. பாட்டம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பாட்டம் ஆக்சுவலி செம்ம ஸ்ட்ராங் தான். அந்த இது மாதிரி தான் டர்மாகோல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாட்டம். ஆனால் வந்து நல்லா ஸ்ட்ராங் தான் இருக்குது. லேஸுமே சூப்பராக இருக்குது. ஒரு 900 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து 900 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சங்கி ஸ்னீக்கர்ஸ் வாங்கும்போது அது ரொம்ப கலர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்க்க வந்துட்டு அந்தளவுக்கு மேன்லி லுக்கில் இருக்காது. பட் இது வந்து ஒரு க்ளீன் லுக்கில் சூப்பராக இருக்குது. இந்த பிக் ஃபோக் பிராண்டில் வந்து நிறைய ஸ்னீக்கர்ஸ் வந்து பெஸ்ட்டான குவாலிட்டியில் வச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டு அந்த இன்னர் குஷன் இருக்குல்ல, அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுவும் நல்லா குஷன் வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்க இந்த ஸ்பேட் மெட்டீரியல் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஸ்பேட் கிடையாது, சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். பட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட்டமும் சரி, வேர் பண்ணும்போது நல்லா லுக்காக இருக்கும். இது வந்துட்டு பிஸ்னஸ் கேஷுவலுக்கு அந்தளவுக்கு செட்டாக ஆகாது. ஏன்னா வந்து பிஸ்னஸ் கேஷுவல்னாலே நம்ம அது வந்து ப்ரொஃபஷனலாக வேர் பண்ணுவோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்தளவுக்கு ப்ரொஃபஷனல் லுக் தெரியாது. பட் வந்து கேஷுவலுக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். கேஷுவல் ஸ்ட்ரீட் வேர் எல்லா கேஷுவல் லுக்குக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த 4 ஸ்னீக்கர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த 4மே வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன், சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நான் வந்து பர்சனலாக ரொம்ப தேடி அதை பார்த்து தான் சூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஏதோ ஒரு 4 ஷூ சூஸ் பண்ணி அதை ரிவ்யூ போட்டு விடுவோம், வியூஸ் போவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் என்றைக்குமே நான் வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம வந்து நம்மளோட வீடியோ வந்து ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ரெகுலராக பார்க்குறவங்கள விட இந்த யூடியூப் டெடிகேட்டட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்மளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரொம்ப வளவலன்னு பேசுவோம், அதாவது பாயிண்ட் கரெக்டாக அதை பேசுவோம். பிகாஸ் வந்து அது எல்லாருக்குமே கிளியராக புரியணும். ஏன்னா ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஷோ பண்ண முடியுமே தவிர பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த டெடிகேட்டட் வீடியோ தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நிறைய விஷயத்தை வந்து மனசு விட்டு பேசுகிறேன், நிறைய ஃபேஷன் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்ற வந்து எனக்குமே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த டெடிகேட்டட் வீடியோ பெருசாக போனாலும் அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த 2026ல் இந்த பெஸ்ட்டான ஷூ கலெக்ஷன், ஒரு பெஸ்ட்டான கேஷுவல் ஸ்னீக்கர்ஸ் கலெக்ஷன் பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்தால் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த பெஸ்ட்டான ஷூ கலெக்ஷன் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம சேனல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களாலும் சரி, ஃபேஷனுக்கு இந்த சேனல் ஒர்த்தாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக வந்து வீடியோஸ் போடணுமா யூடியூப் டெடிகேட் வீடியோ அப்படின்றது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மை நேம் இஸ் அகில். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஏ டப்பா ஃபேஷனர்.